POCOல இருந்து X6 Neo 5G. முதல்ல பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பாத்துருவோம். POCO X series அப்படினால எப்பயுமே Black கலரா தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இதுலயும் கொடுத்திருக்காங்க. முன்னாடி நேம் மட்டும் தான் இருக்கு, வேற எதுவுமே இல்ல. அப்புறம் சைடுலயும் நேம் தான் சுத்தி போட்டுருக்காங்க. பின்னாடி ஒரு சில ஸ்பெக்ஸ் வந்து ஹைலைட் பண்ணிருக்காங்க. நம்ம கிட்ட இருக்குது 12+256 GB வேரியன்ட். இப்போ உள்ள ஓபன் பண்ணா மேலேயே போக்கோன்னு போட்ட ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு சிம் எஜெக்டர் பின், அப்புறம் X6 சீரீஸ்ல வந்த மாதிரி அதே ரப்பர் கேஸ், ஒரு குயிக் ஸ்டார்ட் கைட், அடுத்த பாக்ஸ்க்குள்ள X6 Neo மொபைல் டிசைன் எப்படி இருக்கு அதை பத்தி அப்புறம் டீடைல்டா பார்ப்போம். முதல்ல இந்த ஸ்டிக்கரை எடுத்துருவோம். இதுக்கப்புறம் பாக்ஸ்க்குள்ள ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள், ஒரு 33 வாட்கான சார்ஜிங் அடாப்டர். இப்போ மொபைலை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்களோட X6 சீரீஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டியான கேஸ் வந்து கொடுத்துறாங்க. ஸோ கேஸ் வாங்குற செலவு வந்து மிச்சம் இவங்களோட இந்த சீரீஸ்ல மொபைல் வாங்குறவங்க. இதே மாதிரி தான் ரெட்மியோட நோட் சீரீஸ்லையும் கொடுக்குறாங்க. ஸோ கேஸோட பார்க்கும்போது ரொம்பவே பர்ஃபெக்டாகவும் இருக்கு, நல்ல சேஃபாகவும் இருக்கு. பட் இந்த கேஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இந்த மாதிரி தொடர்ந்து போக்கோ கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. டிசைனை பார்க்கும்போது பெரிய அளவில் டிஃப்ரெண்டான டிசைன்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இல்லை, பார்க்கறதுக்கு ஒரு சிம்பிளான டிசைனாக தான் இருக்கு. பட் அந்த கலர் வந்து ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு அப்படின்னு. அது போக பின்னாடி வந்து ஒரு மேட் ஃபினிஷ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதை தொடும்போது நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. கீழே 5G அப்படின்னு சொல்லி சின்னதாக கொடுத்துருக்காங்க. அப்படியே மேலே போனோம் அப்படின்னா எப்பவுமே போக்கோட அந்த ஸ்டைலான பெரிய ரெக்டாங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. பட் பொதுவாக அதை வந்து ஃபுல்லாக பிளாக் கலராக கொடுப்பாங்க. பட் இதுல இந்த கலருக்கு ஏற்ற ஸ்டைல்லையே கொடுத்துட்டாங்க. அது போக 2 கேமராஸ், ஒரு LED ஃபிளாஷ், அப்புறம் நோட் சீரீஸ்ல வந்த மாதிரி அந்த டிசைன் வந்து இருக்குது. நோட் 13 மொபைல்ல ஒரு சில விஷயங்களை சேஞ்ச் பண்ண மொபைல் தான் இந்த மொபைல். மத்தபடி எட்ஜஸ் எல்லாம் ஃபிளாட்டா இருக்கு. வெயிட் அப்படின்னு பார்த்தாலுமே 175 கிராம் இருக்கு. திக்னஸ்மே 7.69 mm தான் இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிறது ஆரஞ்சு கலர், இது போக ப்ளூ, பிளாக், அந்த மாதிரி 3 கலர் வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கு. அப்படியே இதோட கேமராஸ் அப்படின்னு பார்த்தா பிரைமரி சென்சாரா 108 மெகாபிக்சல் சாம்சங்கோட ISO செல் HM6 அப்படிங்கிற ஒரு சென்சார் வந்து கொடுத்திருக்காங்க. செகண்டரி சென்சாரா ஒரு 2 மெகாபிக்சல்ல ஒரு டெப்த் சென்சார் இருக்குது. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது போட்டோஸ் வந்து உண்மையாவே நல்லா இருக்கு. அந்த ஸ்கின் டோன், கலர்ஸ் இதெல்லாமே அப்படியே நேச்சுரலா எடுத்து தருது. மத்தபடி ஆப்ஜெக்ட் எடுக்கிறோம் இல்ல வேற ஏதாவது எடுத்தாலுமே அந்த கலர்ஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு நல்லா நேச்சுரலா இருக்கு. டீடைல்ஸ் இதெல்லாம் ஓரளவு பரவாயில்லாம இருக்குது. அதே நேரம் ஒரு மத்தியான வெயில்ல நல்ல சன்லைட்ல கொஞ்சம் வெயில் படுற மாதிரி இடங்கள்ல எல்லாம் நின்று எடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்கின் டோன்லாம் கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ்டா வெள்ளவெளேர்னு தெரியுது. ஸோ எக்ஸ்போஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு சன்லைட். மற்றபடி சன்லைட் கம்மியா இருக்கிற டைம்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல எடுக்கும்போது போட்டோஸ் பார்க்கறதுக்கு அப்படியே கலர்ஸ் வந்து நல்லா எடுத்து தருது. இதுபோக போர்ட்ரேட் ஷாட்லமே அந்த எட்ஜ் டிடெக்ஷன் இதெல்லாமே பரவாயில்லாம இருக்குது. அதே மாதிரி 108 மெகாபிக்சல் அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி போட்டோஸ் எடுக்கும்போது கொஞ்சம் பெட்டரான டீடைல் வந்து கிடைக்குது. அதே மாதிரி நார்மல் போட்டோ அதுல இருந்து 3x ஜூம்ல போட்டோஸ் எடுத்தாலுமே பெரிய அளவுல லாஸ் இல்லாம நமக்கு பெட்டரான போட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. அப்படியே இன்டோர் வரும்போது ஓரளவு டீசென்ட்டான லைட்டிங்ஸ்ல போட்டோஸ் வந்து ஓரளவு பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. பட் ரொம்ப புவரான லைட்டிங்ல எடுத்தோம் அப்படின்னா அதோட கேமரா பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. செல்ஃபி கேமரா வந்தோம் அப்படின்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையாவே நல்லா இருக்குது. இங்க செல்ஃபிக்கு வந்து 16 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸ்ல அவுட்டோர்ல எடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்கின் டோன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. கலர்ஸ் எல்லாமே நல்லா எடுத்து தருது. இன்டோர்லமே ஓரளவு டீசென்ட்டான லைட்டிங்ல எடுக்கும்போது போட்டோஸ் வந்து பரவாயில்ல. சோ கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா 20,000 ரூபாய்க்குள்ள பார்த்தோம் அப்படின்னா இதுல ஓரளவு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. பட் இங்க வீடியோஸ் அப்படின்னு வந்தா ரியர் அண்ட் செல்ஃபி ரெண்டுலமே மேக்ஸிமமா 1080 30 fps ல தான் நம்மளால வீடியோஸ் வந்து எடுத்துக்க முடியும். 60 fps ஆப்ஷன் கொடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் கொடுக்கல. அப்படியே பேக்ல இருந்து ஃப்ரண்ட்ல வந்தா இங்க 6.67 இன்ச்ல Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. 240 Hz டச் சாம்பிளிங் ரேட் இருக்கு. டிஸ்ப்ளேயோட டச் ரெஸ்பான்ஸ் இதெல்லாமே நல்லா இருக்குது. டிஸ்ப்ளேயோட பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தா இங்க பீக் பிரைட்னஸா 1000 nits கொடுத்திருக்காங்க. இன்டோர்ல யூஸ் பண்ணாலும் சரி இல்ல அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்ல யூஸ் பண்ணாலும் சரி நல்ல பிரைட்டான ஒரு டிஸ்ப்ளேவா இருக்கு. இந்த டிஸ்ப்ளே கிட்டத்தட்ட Redmi Note 13ல இருக்கிற அதே டிஸ்ப்ளே அப்படின்னு சொன்னாலுமே அந்த டிஸ்ப்ளேயோட கம்பேர் பண்ணும்போது இதோட பிரைட்னஸ் வந்து நல்லாவே பெட்டரா இருக்குது. அது மட்டும் இல்லாம இதுல ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ 93.3% வரைக்கும் அச்சீவ் பண்ணிருக்காங்க. அந்த பெசல்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ 20,000 ரூபாய் செக்மென்ட்குள்ள இந்த அளவுக்கு ஒரு ஃபுல் வியூ டிஸ்ப்ளே கிடைக்கிறது இதுல ரொம்பவே பெஸ்டா இருக்கு. சோ அதனால வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸுமே நமக்கு பெட்டரா இருக்கு. அந்த கலர்ஸ் இதெல்லாமே பெட்டரா எடுத்து தருது. அது இன்னும் பெட்டரா இருக்கிறதுக்காகவே இங்க DCI P3 கலர் கேமர் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. வைட் வைன் L1 சப்போர்ட்டும் இருக்குது. இது போக TUV Regen Light சர்டிஃபைட் அந்த லோ ப்ளூ லைட் ஃபிளிக்கர் ஃப்ரீ இதுக்கான சர்டிஃபிகேஷனும் இதுல கொடுத்திருக்காங்க. மத்தபடி நம்ம பார்க்குற வீடியோஸ் வந்து கிளாரிட்டி நல்லா இருக்கு, நல்ல ஷார்ப்பாவும் இருக்குது. இங்க பிக்சல் டென்சிட்டியுமே 394 ppi இருக்குது. வீடியோஸ் பார்க்கும்போது அந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தாலுமே இதுல சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்திருக்காங்க. இருந்தாலுமே ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருந்தா நல்லா இருந்திருக்கும். இதுக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதை ஆன் ஆஃப் பண்ணி பார்க்கும்போது பெரிய அளவுல அந்த டிஃபரன்ஸ்லாம் தெரியல. அது போக இதோட சவுண்ட்ல 200% வால்யூம் அப்படின்னு சொல்லி பெருசா ஹைலைட் பண்றாங்க. இப்போ எல்லா பிராண்டுமே அது பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் 200% அப்படின்னு நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது காமிக்குது. பட் நார்மலா ஃபுல் வால்யூம்ல வைக்கும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெட்டரா இருக்குது. பட் 200% அப்படின்னு காமிக்கும்போது வச்சோம் அப்படின்னா சவுண்டை கூட்டி கொடுத்தாலுமே அது கொஞ்சம் குறன்னு இறையிற மாதிரி தான் இருக்கு. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் தேவையில்லை அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதுபோக மற்ற விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா இந்த டிஸ்பிளேக்கு
கார்னிங் ஒரு கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அதுபோக இதுல 3.5mm ஜாக் இருக்கு. ஷாமியோட யூனிக் ஃபீச்சரான ஐஆர் பிளாஸ்டர் அதுவுமே கொடுத்திருக்காங்க. பெட்டரான கால் குவாலிட்டிக்கு இங்க செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்கும் கவர் பண்ணிருக்காங்க. இதுல AMOLED டிஸ்ப்ளேவா இருந்தாலுமே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சைடு மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான். அதனால ஃபாஸ்ட் அக்யூரேட்டா இருக்கு. ஃபேஸ் அன்லாக்கும் நல்லாவே வர்க் பண்ணுது. அப்படியே இதோட பேட்டரி எப்படின்னு பார்த்தா மொபைல் வந்து வெயிட்லெஸ்ஸா இருந்தாலுமே இதுல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே பாக்ஸ்க்குள்ளேயும் பார்த்தோம் அடாப்டர் இருக்கு. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இன்னும் பெட்டரா கொடுத்திருந்திருக்கலாம். பட் 33 அப்படிங்கிறது நாட் பேட். பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம இன்னும் செக் பண்ணல. ஏன்னா இப்பதான் ஷார்ட் டைமா மொபைலை ஓபன் பண்ணி செக் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. டீடைலா செக் பண்ணி இன்னொரு வீடியோ அப்டேட் பண்றேன். அப்படியே சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தா இங்க தான் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. இது அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 13ல தான் வருது. அதுபோக MIUI 14ல கொடுக்குறாங்க. Android 14 வந்து எல்லா பிரைஸ் செக்மெண்ட்லயும் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னுமே ஏன் ஓல்டு வெர்ஷன்ல லான்ச் பண்றாங்க அப்படின்னு சத்தியமா எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம இந்த ஆப் ஸ்டோர்ல இருந்து வரக்கூடிய நோட்டிபிகேஷன் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பட் சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படின்னு பார்த்தா இதுக்கு 2 OS அப்டேட் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுப்போம் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. 2+4 அப்படிங்கிறதுக்கு பதிலா 3+4 அப்படின்னு கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா 2 OS அப்டேட் அப்படின்னு பார்த்தா 14 and 15 அது வரைக்கும் தான் கிடைக்கும். ஆல்ரெடி 14 வந்து ரோல் அவுட் பண்ணி நிறைய மொபைல்ஸ் வந்துருச்சு. 15மே Google Pixel டிவைசஸ்ல பீட்டா வெர்ஷன்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. பட் நமக்கு கிடைக்க போதோ இதுல அதிகபட்சமா 15 வெர்ஷன் வரைக்கும் மட்டும் தான். பட் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுக்கிறது ஒரு நல்ல விஷயம். மத்தபடி இதுல ஸ்பிளாஷ் ப்ரூஃப்காக IP54 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தா இங்க ஹைபிரிட் ஸ்லாட் தான். ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு இல்லனா 2 சிம் போட்டுக்க முடியும். 2 சிம்மே 5G சப்போர்ட் பண்ணோம். இது ஒரு 5G மொபைல். இந்தியால 5G ரெடி மொபைலா லான்ச் பண்ணிருக்காங்க. 7 5G பேண்ட் சப்போர்ட் இதுல இருக்கு. அப்படியே இதோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்தா இங்க MediaTek Dimensity 6080 அப்படிங்கிற ஒரு browser வந்து கொடுத்திருக்காங்க. இதோட Android ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா 4.5 லட்சத்துக்கு மேல வருது. இதோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா BGMI COD இதெல்லாம் லோ கிராபிக்ஸ்ல நம்ம ஓரளவு ஸ்மூத்தா ப்ளே பண்ணிக்க முடியும். ரொம்ப ஹெவியா கேம் ப்ளே பண்றீங்க அப்படின்னா அப்பப்போ ஃப்ரேம் டிராப் லைட்டா லாக் இதெல்லாம் இருக்க தான் செய்யும். பட் ஒரு நார்மலா லோ கிராபிக்ஸ்ல கேம் ப்ளே பண்றதுக்கு இது ஓரளவு பெட்டரான ப்ராசஸர் தான். இது போக இதுல LPDDR4X டைப் RAM யூஸ் பண்ணிருக்காங்க. UFS 2.2 சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. த்ரோட்டில் இஷ்யூ இந்த மாதிரி எதுவுமே இல்ல. கடைசியா இதோட பிரைஸ்க்கு வந்தா இதுல 2 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 8+128 12+256. 8+128 16000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கும் 12+256 18000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கும் லான்ச் பண்ணிருக்காங்க. இது போக உங்களுக்கு ICICI கார்டு ஆஃபருக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதை யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படின்னா 15000 ரூபாய்க்கு இந்த மொபைலை வாங்கிக்க முடியும். 15000 ரூபாய்க்கு ஒரு செம சூப்பரான டிஸ்ப்ளே இருக்கு. டீசென்ட்டான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் போதுமான அளவு கொடுத்திருக்காங்க. என்ன சாஃப்ட்வேர் கொஞ்சம் அவுடேட்டடா இருக்கு. மத்த விஷயங்கள் எல்லாமே இந்த பிரைஸ்க்கு தேவையான அளவு கொடுத்திருக்காங்க. அது உங்களுக்கு ஓகேனா செக் பண்ணி பாருங்க.